பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் மறுபடியும் உங்களை இந்த வெளிச்சத்தின் மூலமாய் காணும்படியாய் கர்த்தர் நமக்கு ஜீவன், சுகம், பலம் யாவற்றையும் தந்ததுக்காக நான் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன், அவரை மகிமைப்படுத்தி வாழ்த்துகிறேன். இந்த நாள் நமக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக மாறட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் கூட தேவ செய்திக்கு ஆதாரமாக ஒரு திருவசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகள் கவனியுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 3வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்பு உடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டு இருப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவஜனமே, இந்த வேத பகுதியிலே பார்க்கும் பொழுது பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் இருக்கிறது. அந்த குளத்தின் கரையிலே சுற்றிலும் அநேக வியாதியஸ்தர்கள் அப்படி படுத்திருப்பதை பார்க்கிறோம். அங்கே அநேகர் வியாதி உள்ளவர்கள் இருப்பார்கள். அதில் முக்கியமாக குருடர் இருக்கிறார்கள், சப்பானிகள் இருக்கிறார்கள், சூம்பின உறுப்புடையவர்கள் இருக்கிறார்கள், இன்னும் பல வியாதி உள்ளவர்கள், பிரச்சனை உள்ளவர்கள்லாம் அதில் காத்து இருக்கிறார்கள். ஏன் அந்த குளத்தான் கரையிலே அப்படி காத்து இருக்கிறார்கள் என்று சொன்னால், என்றைக்காவது ஒரு நாள் தேவதூதன் வருவானாம், வந்து அந்த குளத்தை கலக்குவானாம். அப்படி கலக்கும்போது யார் அதில் முந்தி இறங்குகிறார்களோ அவர்கள் எப்பேற்பட்ட வியாதி உடையவர்களாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட வியாதி உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு அந்த வியாதி சுத்தமாய் மாறிவிடுமா. அந்த வியாதி நீங்கி அங்கே சுகமாயிருவாங்களாம். ஆகினாலே அநேகர் அந்த குளத்தாங்கரையை சுற்றிலும் அப்படியே காத்திருக்கிறார்கள். அந்த காத்திருப்பு ஒரு நாள் 2 நாள் அல்ல, பல மாதங்களாக, பல வருடங்களாக காத்திருக்கிறார்கள். யாருக்காக காத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், மறுபடியும் சொல்லுகிறேன், ஒரு தேவதூதன் வரும்போது அந்த குளம் கலக்குவானாம். அந்த தேவதூதன் கலக்கின உடனே அதில் முந்தி சாடுவதற்கு, முந்தி இறங்குவதற்கு காத்திருக்கிறார்கள். அப்படியானால் எதுக்கெல்லாம் காத்திருக்கிறார்கள்? தேவதூதன் வருவதற்கு காத்திருக்கிறார்கள். எப்போ அந்த குளம் கலங்கும் என்று சொல்லி காத்திருக்கிறார்கள். 3வது, அதில் நாம் போய் சாடணும், நாம் போய் இறங்கணும், முந்தி இறங்கணும் என்று சொல்லி அதற்கு காத்திருக்கிறார்கள். அருமையான தேவஜனமே, இன்றைக்கும் அநேகர் இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் நீங்களும் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு காத்திருக்கிறீங்க. ஏசப்பா, எனக்கும் இந்த வியாதியிலிருந்து விடுதலை வந்துடாதா? நானும் பல வருடமாக இந்த வியாதியில் தானே இருக்கிறேன், இந்த பிரச்சனையோடு தானே இருக்கிறேன், இந்த போராட்டத்தில் தானே இருக்கிறேன், எனக்கும் ஒரு விடுதலை கிடைக்காதா என்கிற ஒரு காத்திருப்பு உங்களுக்குள்ளே இருக்கிறது. இன்றைக்கிலிருந்து நாளைக்காவது எனக்கு குணமாயிரும், என் பிரச்சனை மாறிடும், என் வியாதி என்னை விட்டு விலகிறோம், எனக்கு இருக்கிற போராட்டம் மாறிடும் என்று நான் காத்திருக்கிறீங்க என்று அநேகர் இன்றைக்கு காத்திருக்கிறீங்க. அருமையான தேவஜனமே, உங்கள் காத்திருப்பு ஒரு நாளும் வீண் போகவே போகாது. கலங்காதிருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இன்றைக்கும் அநேகர் காத்திருப்பது யாரை குறித்து காத்திருக்கிறாங்க, யாருக்காக காத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு வரையில் அநேக தேவ பிள்ளைகள் அந்த ஊழியக்காரர் வந்தால் சரியாயிருமே, இந்த சிஸ்டர் வந்து ஜெபம் பண்ணுனா சரியாயிருமே அப்படின்னு சொல்லி உலகத்தில் உள்ள பலரையும்
பல ஊழியக்காரர்களையும், இன்னும் சொல்ல பல டாக்டர்ஸ் எல்லாரையும் நம்ம காத்திருப்போம், பார்த்துருப்போம், எதிர்பார்த்தும் காத்திருப்போம். அவங்க ஜெபம் பண்ணிட்டா சரியாயிருமே, வந்துட்டா சரியாயிருமே அப்படின்லாம் காத்திருப்போம் பாருங்கள். இப்படி காத்திருந்து 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 நமக்கு சோர்வு தான் உண்டாகுமே தவிர சந்தோஷம் வராது. சரி, நாளைக்கு சரியாயிரும், அடுத்த மாதம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் ஜெயம் வராது. ஆனால் அதனால் காத்திருந்து காத்திருந்து சோர்வு வந்து மனமடிவு உண்டாகி வேண்டாம்ல ஜெபம் அப்படிங்கிற கூட பேர் வாங்க பாருங்கள். வேண்டாமல்ல ஆலயம் அப்படின்னு ஆலயத்துக்கும் போகாமல் இருந்துருவாங்க பாருங்கள். இங்கே இந்த குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள், பல வியாதியஸ்தர்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்க ஒரு நாள் 2 நாள் காத்திருக்கலை, பல வருடங்களாக காத்திருக்கிறாங்க. அவங்க காத்திருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், அந்த தேவதூதனை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். தேவதூதன் மட்டும் வந்துட்டா போதும், அவன் வந்து கலக்கிட்டாம நான் முந்தி சாடுவேன் அப்படின்னு ஒவ்வொருவரும் உள்ளத்தில் எண்ணியிருப்பாங்க. ஏன்னா அந்த வியாதி குணமாகணும்ல, அவங்க பிரச்சனை மாறணும்ல, அவங்களுக்கு இருக்கிற சரீர பலவீனம் மாறணும்ல, அதுக்காக அவங்க எல்லாரும் தயாராக தான் இருப்பாங்க. ஆனால் எதிர்பார்த்தது முழுவதையும் தேவதூதனை தான். அவங்களுடைய எதிர்பார்ப்பு முழுவதுமே தேவதூதனை தான் எதிர்பார்த்தார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, அந்த தேவதூதனை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற அவர்களோட வாழ்க்கையில் தேவதூதன் வரவே இல்லை. தேவதூதன் வரவே இல்லை. இன்றைக்கு நீங்களும் அநேக காரியங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. எதிர்பார்த்த காரியம் இதுவரை நடக்கலை. இதுவரை நடக்காதனால நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிறீங்க, மனம் தளர்ந்து போய் இருக்கிறீங்க, விசுவாசம் குறைந்து போய் இருக்கிறீங்க, எதிர்பார்த்த நம்பிக்கை குறைஞ்சு போயாச்சு. இதுவரை என்னடா நடக்கலேன்னு சொல்லி உங்கள் எதிர்பார்ப்பெல்லாம் அப்படியே தளர்ந்து போய் இருக்கிறீங்க. ஆனால் இந்த நாளில் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், எந்த காரியத்துக்காக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ, இதுவரை எதிர்பார்த்து காத்திருந்து ஜெபித்து கொண்டிருந்தீர்களோ, அந்த நம்பிக்கையும் அந்த விசுவாசத்தை அந்த எதிர்பார்ப்பையும் தயவு செய்து தேவனுடைய பிள்ளைகள் விட்டுவிடவே கூடாது. நிச்சயமாகவே நீங்கள் காத்திருந்ததுக்கு ஒரு விசேஷத்த விடுதலை கண்டிப்பாக வரும். நம்பிக்கையோடு இருங்கள். எதிர்பார்ப்பை விட்டுறாதீங்க, மனசு தளர்ந்துடாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. இன்றைக்குல நாளைக்காவது நீங்கள் எதிர்பார்த்த மனுஷர்கள் உங்களுக்கு நன்மைகள் செய்யாமல் இருக்கலாம், நீங்கள் யாரையெல்லாமோ எதிர்பார்த்தீங்க அவங்க வராமல் இருக்கலாம். ஆனாலும் இதுவரை எதிர்பார்த்த காரியம் நடக்கலேன்னு சொல்லி மனசு தளர்ந்து போய் எதிர்பார்ப்பை நீங்கள் விட்டு இருக்கலாம். தயவு செய்து சொல்லுகிறேன், என்னை கேட்டுக்கொண்டு தேவ ஜனமே, சோர்ந்து போகாதீங்க. இன்னும் விசுவாசிங்க, இன்னும் நம்புங்க. இல்லை, நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தால், இயேசுவை அறிந்தவர்களாக இருந்தால், இயேசு மேலே நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால், அல்லது அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைகளாக இருந்தால் நம்பிக்கை இழந்துடாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. மறுபடியும் இயேசுவை நோக்கி கூப்பிடு, மறுபடியும் இயேசுவை நோக்கி பாரு. இத்தனை வருஷம் ஜெபம் பண்ணி ஒரு காரியம் நடக்கலையேன்னு சொல்லி மனசு தளர்ந்து போய் இயேசுவை மறுபடியும் கூப்பிடாமல் இருக்காத. கண்டிப்பாக மறுபடியும் கூப்பிடுங்க. உங்கள் சத்தம் தேவனுக்கு கேட்கும். தேவன் நிச்சயமாகவே உங்கள் காத்திருப்பிலே ஒரு விசேஷத்தை விடுதலையை தருவார். நீங்கள் எதிர்பார்த்ததை விடவும் மேலான காரியத்தை செய்வதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். மனம் தளர்ந்துராது இருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே அந்த குளத்தாங்கரையில் இருந்த அத்தனை பேரும் தேவதூதன் வருவான் என்று சொல்லித்தான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. பாருங்க, எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. பல வருடங்களாக எதிர்பார்த்தாங்க, வரவே இல்லை. ஆனாலும் மனசு தளர்ந்து போகலை பாருங்க, நம்பிக்கை குறைந்து போகலை பாருங்க. அதில் முக்கியமாக சொல்லப்படுகிறது, 38 வருஷமாக ஒரு மனுஷன் காத்திருந்திருக்கிறான். நமக்கு எப்படி தெரியுமா? நம்ம அப்படியெல்லாம் காத்திருக்க முடியாதுன்னு சொல்லுவோம். நான் இன்றைக்கு ஜெபம் பண்ணுவேன்,
உடனே எனக்கு அற்புதம் நடக்கணும், இல்லையா நாளைக்காவது எனக்கு இந்த காரியம் நடந்தே ஆகணும், அப்படி இல்லைன்னா எதுக்கு இந்த ஜெபம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, ஜோமணி பார்ப்பாங்க, ஒரு வாரம் ஜோமணி பார்ப்பாங்க, ஒரு மாதம் ஜோமணி பார்ப்பாங்க, 1.5 வாரம் ஜோமணி பார்ப்பாங்க. அந்த வியாதி குணமாகலையா, அந்த பிரச்சனை மாறலையா, உடனே மந்திரவாதியை தேடிடுவாங்க. எத்தனை குடும்பங்கள் தெரியுமா? நேற்று தினத்திலே ஒரு குடும்பத்தாரை சந்திக்க கர்த்தர் உதவி செய்தார். அவங்கெல்லாம் ஒரு கிறிஸ்தவர்களாக இருந்தவர்கள், இயேசுவை அறிந்தவர்கள். அவங்க ஆரம்பத்தில் சரியாக அந்த கிறிஸ்துவுக்குள் வராதனால கிறிஸ்து மேலே நம்பிக்கை இருந்துச்சு, கிறிஸ்தவர்கள் மேலே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஏனென்றால் அவர்கள் ஏற்கனவே கிறிஸ்துவை அறியாத ஒரு தேவ பிள்ளைகளாக இருந்தவர்கள். நேற்று தினத்தில் என்னை சந்தித்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி இருக்கும்போது அவங்ககிட்ட நான் பேசிக்கிட்டே இருந்தேன். இப்போது அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, அந்த கிறிஸ்துவை விட்டு அவங்க விக்கிரகத்தினுடைய அடிமையில் போய் இருக்கிறார்கள், விக்கிரகத்தை வணங்கி கொண்டு இருக்கிறார்கள். நான் என்ன காரணம் என்று கேட்டபோது பல காரணங்களை சொன்னார்கள். அவர்கள் சொன்னதில் ஒரு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? அது என்னை ரொம்ப பாதித்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாஸ்டர், நாங்கள் பல காரியங்களுக்காக காத்திருந்து ஜெபம் பண்ண நாட்கள் ஆரம்பத்தில் உண்டு. ஆனாலும் நாங்கள் நம்பிக்கை இழந்து போகலை. ஒரு நாள் ஒரு சகோதரி என்னை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாள். அங்கே கூட்டிகிட்டு போன பிறகு தான் தெரிந்தது, அங்கே ஒரு மந்திரவாதி இருக்கிறார். அவரிடத்தில் போய் இந்த குறி சொல்லுகிறது போல் கேட்பாங்க. அவர் சொல்லுகிறார். முடிவிலே அவர் ஒரு கயிறை மந்திரம் செய்து தருகிறார். அதை இடுப்பில் கெட்டிக்கிடுங்க அல்லது கையில் கெட்டிக்கிடுங்க என்று சொல்லுகிறார். இல்லைன்னா இந்த காலிலையாவது நீங்கள் கெட்டிடுங்கன்னு சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை வாங்கிட்டு வந்தாங்க. நாங்களும் அதை போல் வாங்கிட்டு வந்தோம். அங்கே போய் பார்க்கிற பொழுது அநேக கிறிஸ்தவர்கள் தான் அந்த கோயிலுக்குள்ளே இருக்கிறாங்க. அதில் எனக்கு தெரிந்த நிறைய நபர்கள் உள்ளே இருக்கிறாங்க. நான் கேட்டேன், அக்கா நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க? அண்ணன் நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்கன்னு சொன்னபோது அவங்க சொன்ன, நீ எப்படி இங்கே வந்த? நாங்கள் மாறி மாறி கேட்குறோம். அப்புறம் அவங்க சொல்கிறாங்க, வெளியேற்றுன்னு சொல்லிடாத, நம்ம பாஸ்டர் சத்தம் போடுவார், சபையில் உள்ளவங்க சத்தம் போடுவாங்க, சொல்லிடாதங்கிறாங்க. அருமையான தேவஜனமே, கவனிக்கிறீங்களா? இப்படி சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் வெளியே சொல்லிடாதீங்கன்னு. இதையெல்லாம் அந்த சகோதரி பார்த்து இருந்தவங்க. அப்படியானா இந்த கிறிஸ்தவர்களே இப்படி போகும்போது நமக்கு எங்கேருந்து விடுதலை வரும் அப்படின்னு சொல்லிட்டேன். நானே அந்த இடத்துக்கு போக வேண்டாம்னு முடிவு பண்ணினாலும் என்னுடைய கணவர் சொன்னார், வா போயிட்டு வருவோம், அவங்கெல்லாம் தான் வாராங்கல்ல, அவங்களுக்கும் எப்படியாவது அந்த வியாதி குணமாகணும், சில காரியங்கள் நடக்கணும் தானே வாராங்க, வா நம்மளும் போவோம் அப்படின்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு போனார். தொடர்ந்து நான் போய்கிட்டே இருந்தேன். இப்போ நான் அந்த இயேசுவையே விட்டுட்டேன் அப்படின்னா, இப்போ இயேசுவையே விட்டுட்டேன்னா எவ்வளோ பெரிய வேதனை பார்த்தீங்களா? வேதம் சொல்கிறது, நீங்கள் உலகம் எங்கும் போய் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள்னு சொல்லுகிறார். எப்படிப்பட்ட சாட்சிகள் வருது பார்த்தீங்களா? அருமையான தேவஜனமே, காரணம் என்ன? தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெயத்தை பெற வேண்டியதான தேவ பிள்ளைகள் எங்கே போய் காத்திருக்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த காத்திருப்பின் நிமித்தமாக தேவநாமம் தூசிக்கப்படுகிறது. அதே நேரத்தில் தேவனை விட்டு பின்வாங்கவும் செய்கிறார்களே. தேவ பிள்ளையே, ஒன்னால் ஒரு ஆத்மாவை ஆதாயம் பண்ண முடியாமல் இருந்தாலும் ஒன்னால் ஒரு ஆத்மா கெட்டு போகாதபடி இருக்கும்படியாக ஒன்றை நீ பாதுகாத்துக்கொள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்ளுங்கள். என்னால் எந்த இடரல் வரக்கூடாது, என்னால் என் தேவநாமம் தூசிக்கப்படக்கூடாது, என்னால் ஒரு ஆத்மா கெட்டு போகக்கூடாது, என்னால் ஒரு ஆத்மா பின்வாங்கிடக்கூடாது. என்னுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, நான் ஆராதிக்கிற இயேசு, நான் நம்புகிற இயேசு,
நான் விசுவாசிக்கிற இயேசு இன்றைக்கு இல்லைன்னா நாளைக்காவது எனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவர் என்கிற நம்பிக்கை இல்லாமல் இருக்கக்கூடாது. அதை இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணணும். அந்த விசுவாசம் இல்லாத சந்ததிகள் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். எனக்கு அன்பான தேவச்சனமே, இங்கே இவர்கள் 38 வருஷம் அந்த குளத்தங்கரையில் காத்திருக்கிறான். யாருக்காக? இயேசுவுக்காக அல்ல, ஒரு தேவ தூதனுக்காக காத்திருக்கிறான். நீங்களும் நானும் யாருக்காக காத்திருக்கிறோம் தெரியுமா? இயேசுவுக்காக காத்திருக்கணும். ஏன் தெரியுமா? இயேசு சொல்கிறார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், சீக்கிரமாய் வருகிறேன், சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்கிறார். அவர் சீக்கிரமாய் வரத்தான் போகிறார். ஏனென்றால் அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல. எதை சொன்னாரோ அதை செய்வார். அதுதான் நம்முடைய தேவன். வருவேன் என்று சொல்கிறார், கண்டிப்பாக வருவார். அதுக்காக காத்திருங்கள் என்று சொன்னார். காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்களை குறித்து வேதம் சொல்கிறது, கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள் என்று வேதம் சொல்கிறார். ஒருவேளை நீங்கள் காத்திருக்கலாம், அநேக காரியங்களுக்காக காத்திருக்கலாம். நீங்கள் மற்றவர்களை பார்க்கும்போது மற்றவர்கள் எல்லாருக்கும் பல பல அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்கள், நன்மைகள் அதிகமாய் 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 நடந்திருக்கலாம். அதை நினச்சி நீங்கள் சோர்ந்துடாதீங்க. அதை நினச்சி நீங்கள் சோர்ந்துடாதீங்க. நான் ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு தேடுகிறேன், எனக்கு ஒரு அற்புதம் நடக்கலை. ஆண்டவராகிய இயேசுவை தேடாதவர்களுக்கு பல அற்புதம் நடக்குதே, அப்போ ஏன் எனக்கே நடக்கலைன்னு சொல்லி நீங்கள் கவலைப்பட்டு அப்படி இயேசுவை விட்டு பின்வாங்கிறாதீங்க. சபையை விட்டு பின்வாங்கிறாதீங்க. ஊழியத்தை விட்டு பின்வாங்கிறாதீங்க. சபைக்கு போகிறத விட்டு விட்டாவது இருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் அவர்களுக்கு அற்புதத்தை செய்த ஆண்டவர் உங்களுக்கும் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆனால் ஒரு வித்தியாசம் உண்டு. ஏனென்றால் அது என்னவென்று சொன்னால், வேதம் சொல்கிறது நீங்கள் அந்த தேவனால் அற்புதத்தை பெறும்போது, காத்திருந்து காத்திருந்து சோர்ந்து போன உங்களுக்கு ஒரு அதிசயம் நடக்கும்போது, ஒரு அற்புதம் நடக்கும்போது, ஒரு விசேஷத்தை விடுதலை உண்டாகும்போது எப்படி இருப்பீங்க தெரியுமா? கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து உயர உயர எழும்பி பறக்கிற பிள்ளையாக தான் நீங்கள் மாறுவீங்க. ஏனென்றால் உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அது இப்போ தெரியாது. இப்போ சோர்ந்து போய் இருக்கிற நேரம் தெரியாது. சோர்ந்து போய் இருக்கிற நேரத்தில் எந்த தரிசனங்கள் வந்தாலும் உங்களுக்கு நம்ப முடியாது. அப்படியே தரிசனத்தை பார்த்தாலும், சொப்பனத்தை பார்த்தாலும், தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை கேட்டாலும் அதை நம்புவதற்கு உங்களுக்கு மனசு வராது. ஏனென்றால் சோர்வு. காத்திருந்து சோர்ந்து போய் இருக்கிற உங்களுக்கு எவ்வளவு ஆலோசனை கொடுத்தாலும் அது அந்த ஆலோசனையாக தெரியாது. ஆகினால்தான் இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் விழுந்து போய் கிடக்கிறார்கள். அநேக தேவ பிள்ளைகள் மறைமுகமாக மந்திரவாதியை தேடுகிறார்கள். அநேக தேவ பிள்ளைகள் குறி கேட்க போகிறார்கள். காரணம், சோர்ந்துட்டாங்க. காத்திருந்து சோர்ந்துட்டாங்க. ஆனால் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்தி கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து எழும்பக்கூடிய ஒரு நாள் வரும் என்பதை அந்த நம்பிக்கை மட்டும் நீ இழந்துடாத. கண்டிப்பாக வரும். உங்களுக்கு கொஞ்ச நாட்கள் பிந்தி தான் அந்த ஆசீர்வாதம் வருதுன்னு சொன்னால், தேவ பிள்ளையே, உங்களை கொண்டு ஏதோ ஒரு திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்கள் காத்திருப்புக்கு உடனே பதில் வராமல் இருக்குன்னு சொன்னால் ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க, உங்களை கொண்டு ஏதோ ஒரு திட்டத்தை செய்ய போகிறார். ஏதோ ஒரு திட்டம் உங்கள் மேலே வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டுமானால் அதுக்கு முன்னாடி ஒன்று பக்குவப்படுத்த வேண்டியது தேவ அவசியம். அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு உன்னை பக்குவப்படுத்த வேண்டும், உன்னை பதப்படுத்த வேண்டும். நீ தேவனுக்கு பிரியமாக இன்னும் வளர வேண்டும். உன் பாவ சாபங்கள் இன்னும் நீங்களும். கர்த்தருக்கு பிரியமில்லாத எல்லா காரியத்தை விட்டு நீ தேவனுடைய பிள்ளையாக நீ மாற வேண்டும். இன்னும் நீ பரிசுத்தமாக வேண்டும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், இன்னும் பரிசுத்தமாகட்டும், இன்னும் பரிசுத்தமாகட்டும். காரணம் எதுக்கு? உங்களை கொண்டு ஏதோ ஒரு பெரிய திட்டத்தை செய்வதற்காகத்தான். அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவதற்காகத்தான். அநேகருக்கு நீங்கள் சுவிசேஷம் சொல்வதற்காகத்தான். அநேகருக்கு நீங்கள் உங்கள் மூலமாய் கர்த்தர் அநேக அற்புத அடையாளங்களை செய்யும்படியாகத்தான் உங்களை பக்குவப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அதை புரியாதபடிக்கு நான் இவ்வளவு நாளும் ஜெபித்தேன், எனக்கு ஒரு அற்புதம் நடக்கலைன்னு சோர்ந்து பின்வாங்குகிறவர்கள் ஏராளமானவர்கள்
இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய ஜனமே, நான் கேள்விப்பட்டதிலே ஒரு சாட்சியை நான் கேள்விப்பட்டேன். ஒரு நாட்டிலே ஒரு அம்மா 80 வயசு வரையிலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து ஆண்டவர் கொடுக்கிற பிரசங்கமெல்லாம் அப்படியே நோட்டில் குறிப்பாக எடுத்துக்கிட்டே இருந்தாங்களாம். அது குறிப்பு எடுத்து எடுத்து பல நோட்டுகள் எழுதிட்டாங்க. பெரிய பெரிய நோட்டுகள்லாம் எழுதி வச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட அவங்களுக்கு வயசு 80 ஆயிற்று. அப்படி இருக்கும்போது அவங்க எல்லாம் எழுதி வச்சுக்கிட்டே இருந்தாங்களாம். இன்றைக்கி இல்லைனா என்னைக்காவது கர்த்தர் பயன்படுத்துவார், என்னைக்காவது பயன்படுத்துவார்னு இப்படி எண்ணியே வருஷங்கள் பல கடந்துட்டு. ஆனால் அவங்க என்ன செய்வாங்களாம், சின்ன பிள்ளைகளை பக்கத்து வீட்டில் இருக்கிற சின்ன பிள்ளைகளை கூட்டி வச்சு ஆண்டவராக இயேசுவை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுப்பாங்களாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் அவங்க செஞ்சுட்டே இருந்திருக்கிறாங்க. ஏற்ற நாள் வந்தது. வேறு ஒரு நாட்டில் உள்ள ஒரு வாலிப சகோதரனிடத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் பேசியிருக்கிறார். நீ நேர போ, அந்த அம்மாவை எடுத்து பயன்படுத்து, நான் அவர்களை கொண்டு மிகப்பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் அந்த சகோதரனிடத்தில் பேசியிருக்கிறார். அவன் உடனே அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லியிருக்கிறான். அவங்க அப்பா அம்மா 2 பேரும் ஊழியக்காரர்கள். அவங்கக்கிட்ட சொன்ன உடனே அவங்க அப்படியா சரி வா போகணும்னு சொல்லி நேரம் அந்த அம்மாவை பார்க்கறதுக்கு அந்த நாட்டுக்கு வந்துட்டாங்க. அந்த நாட்டில் வந்து அந்த அம்மாவை பார்க்கும்போது சொன்னாங்களா, அம்மா உங்களை எடுத்து பயன்படுத்தும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு சொல்லியிருக்கிறார். நாங்கள் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வதற்கு தேவன் எங்கள் மூலமாக உங்களுக்கு உதவி செய்ய சொல்லியிருக்கிறார். நீங்கள் வாங்கன்னு சொன்ன போது அந்த அம்மா சொன்னாங்களா, ஐயா நான் சின்ன வயசில் ஒரு வாலிப வயசில் இருந்தபோது என்னை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தியிருப்பார்னு சொன்னால் நான் உற்சாகமாக ஓடி ஓடி நான் செஞ்சுருப்பேன். இப்போ வயசு போயிட்டு தம்பி, வயசு ஆயிட்டு, இனி எனக்கு என்ன இருக்குது, இனி நான் எந்த ஊழியத்தை செய்ய, என்னால் ஒன்றுமே முடியாது தம்பின்னு சொன்னாங்களாம். அது சொல்ல மாத்திரம் அடுத்து சொன்னாங்களாம், என்னை யார் தம்பி எடுத்து பயன்படுத்துவா, எந்த சபையில் என்னை எடுத்து பிரசங்கம் பண்ண வைப்பாங்க, அதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லை தம்பின்னு இருக்கிறாங்க. அப்போ அந்த தம்பி சொன்னானாம், அவங்க அப்பாவும் சொன்னாராம், நீங்கள் வாங்கம்மா, நீங்கள் வாங்க, நாங்கள் கொண்டு போய் உங்களை பயன்படுத்துகிறோம், ஏனென்றால் ஆவியானவர் எங்ககிட்ட தான் சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி சொன்னது அந்த அம்மா சரின்னு சொல்லி போயிட்டாங்களாம். ஒரு மிகப்பெரிய சபைக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. மிகப்பெரிய சபையில் போய் சொன்னாங்களா, அந்த பாஸ்டர்கிட்ட போய் சொன்ன உடனே இப்படி ஆண்டவர் பேசினார் என்று சொன்ன உடனே அந்த பாஸ்டர் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இன்றைக்கு நீங்கள் தாம்மா பிரசங்கம் பண்ணணும் வாங்க அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய சபையில் அந்த அம்மாவை கொண்டு நிறுத்திட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பாருங்கள், அந்த நிறுத்தினவன இந்த அம்மா பிரசங்கம் பண்ண இப்போ ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிக்கிற வேளையில் அப்படி ஒரே ஒரு பிரசங்கத்தை சொல்லதுக்கு ஒரே ஒரு வார்த்தையை, பிரசங்கம் குறிப்பை சொல்வதற்கு முன்பதாக, பிரசங்கத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக 2 கைகளை உயர்த்தி அல்லேலூயா என்று சொல்கிற ஒரு மகாபெரிய உன்னத சத்தத்தை போட்டிருக்கிறாங்க. அல்லேலூயா 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 என்று சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஒரே ஒரு அல்லேலூயா வார்த்தையின் மூலமாய் அந்த சபையில் இருந்த அத்தனை பேருடைய கண்களும் திறந்தது. அதில் முக்கியமாக குருடர்கள் பார்வையடைந்திருக்கிறார்கள், சப்பானிகள் எழுந்து நடந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னென்ன வியாதிஸ்தர்கள் இருந்தாலும் அந்த வியாதியெல்லாம் குணமாயிருக்கிறது. பல அற்புதங்கள், பல அடையாளங்கள், பல காரியங்கள் அங்கு நடந்ததாம். எல்லாரும் பிரமிச்சு போனார்களாம். காரணம் என்ன தெரியுமா? காத்திருந்ததனுடைய பலன், காத்திருந்ததுடைய பலன். என் அன்பின் தேவச்சனமே, ஒருவேளை நீங்களும் நினைக்கலாம், இத்தனை வருஷமாக நானும் காத்திருக்கிறேன் பிரதர், எனக்கு ஆண்டவர் என்ன கொண்டெல்லாம் செய்வேன்னு சொல்லி பல வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார், இதுவரை ஒன்றுமே செய்யலை, இனி எங்கே செய்ய போகிறார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் இருக்கலாம். தளர்ந்துடாதீங்க, தளர்ந்துடாதீங்க. அந்த அம்மாவை எடுத்து பயன்படுத்தின ஆண்டவர் உங்களையும் எடுத்து பயன்படுத்திற்காக திட்டத்தை ஏற்கனவே தீட்டி வைத்திருப்பார். அது யாரோ ஒருவரை கொண்டு உங்களை கொண்டு பயன்படுத்த போகிறார். உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார், பெரிய காரியம் செய்ய போகிறார். ஆகினால சோர்ந்து போகாதுங்க. இங்கே 38 வருஷமாக ஒருவனும் சோர்ந்து போகலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த குளத்தங்கரையில் அநேகர் வியாதிஸ்தர்களை பல வருஷமாய் காத்திருந்தாலும் தேவதூதனுக்காக காத்திருந்தார்கள். அங்கே வந்தது யார் தெரியுமா? தேவதூதன் வரல.
ஒரு நாள் திடீரென்று எதிர்பார்க்காத இயேசு உள்ள வந்துட்டார். இயேசு உள்ள வந்துட்டார். என் அன்பின் தேவச்சனமே, இயேசு வந்தவுடனே எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமானது. எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமானது. என்ன ஆச்சரியம்னா, இயேசு வந்துட்டார். எதிர்பார்த்தது தேவதூதனை, வந்தது இயேசு. எதிர்பார்த்தது தேவதூதனை, வந்தது இயேசு. வந்தவுடனே கேட்கிறார், எல்லாரையும் பார்த்து கேட்கிறார். அதில் முக்கியமாக ஒரு மனுஷன்கிட்ட போய் கேட்கிறார். 6வது வசனம் சொல்கிறது, யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்கிறார். அவன் யார் என்றால் 38 வருஷமாக காத்திருந்தவன். அவனை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கேட்கிறார், நீ குணமாக விரும்புறியா, நீ சுகமாக விரும்புறியான்னு கேட்கிறார். பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டு தேவச்சனமே, இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து தான் கேட்கிறார், நீ சுகமாக விரும்புறியா, நீ தேவனுடைய சித்தத்தை செய்ய விரும்புகிறியா, தேவ திட்டத்தை செய்ய விரும்புகிறியா, தேவன் உன்மேல் வைத்த நோக்கத்தை நிறைவேற்ற நீ விரும்புகிறியா என்று கேட்கிறார். அவன் சொல்லுகிறான். அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீரை கலக்கப்படும் போது என்ன அந்த குளத்தில் கொண்டு இறக்கி விடுறதுக்கு ஆள் இல்லையப்பா என்று சொல்லி அவன் இயேசுவிடத்தில் சொல்லுகிறான். இன்றைக்கு இதே நிலைமையில் நீங்கள் இருக்கலாம். ஏசப்பா, நானும் இதே நிலைமையில தான் அப்பா இருக்கிறேன். என்னை கூட்டிக்கிட்டு இந்த தேவனுடைய ஆலயத்தில் போகிறதுக்கு யாருமே இல்லையே, எனக்காக போராடி ஜெபிக்க யாரும் இல்லையே, என்னை கை தூக்கி எழும்பி விடுறதுக்கு ஆள் இல்லையே, எனக்கு அவ்வளவு வாஞ்சை தாகமெல்லாம் இருக்குது, என்னை எடுத்து பயன்படுத்த யாரும் இல்லையே, நான் என்ன செய்வேன், நான் வெறும் வேஸ்டாலாம் இருக்கிறேன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இயேசு சொல்லுகிறார், பயப்படாதே, உனக்காக யாருமே வராமல் இருந்தாலும், உனக்காக உதவி செய்ய யாரும் முன் வராமல் இருந்தாலும் நான் வருவேன் என்று சொல்லுகிறார். என்னை கேட்டுக்கொண்டு தேவச்சனமே, உங்களுக்காக இயேசு வருவார். உங்கள் பிரச்சனை தீர்ப்பதற்கு இயேசு வருவார். நீங்கள் எதிர்பார்த்த நபர்கள் ஒருவேளை வராமல் இருந்தாலும், எதிர்பார்த்த ஊழியக்காரர்கள் வராமல் இருந்தாலும், எதிர்பார்த்த விசுவாசிகள் வராமல் இருந்தாலும், நீங்கள் எதிர்பார்க்காத வேளையில் இயேசு வருவார். இன்றைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம்தான், அந்த இயேசுவுக்காக மறுபடியும் காத்திருங்கள். மறுபடியும் தேவ சமூகத்தில் காத்திருங்கள். நம்பிக்கை இழந்துடாதீங்க, விசுவாசம் இழந்துடாதீங்க, எதிர்பார்ப்பை விட்டுறாதீங்க. இயேசுவே, நீங்கள் வாங்கப்பா, நீங்கள் வாங்கப்பா, நான் இவ்வளோ நாள் காத்திருந்துட்டேன், எனக்கு ஒரு விசேஷத்தை விடுதலை தர நீங்கள் வாங்க, விடுதலை பெற்று நான் உமக்காக ஜீவிக்க நீங்கள் வாங்க. கூப்பிட்டு பாருங்க, மறுபடியும் செபித்து பாருங்க, கண்டிப்பாக இயேசு வருவார். இவனிடத்தில் கேட்டார், நீ விரும்புகிறியா, சுகமாக விரும்புகிறியான்னு கேட்டபோது, ஆமாம் ஆண்டவரே, நான் விரும்புகிறப்பா. அப்படியா? அப்படியே தேவன் அவனுக்கு சுகத்தை கொடுத்தார். அப்படியே அவன் விருப்பத்தின்படி அற்புதம் செய்தார். என்னை கேட்டுக்கொண்டு தேவச்சனமே, உங்கள் வாழ்க்கையிலும் இந்த நாளிலிருந்து சில காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். மறுபடியும் நீ தேவனை தேடு, மறுபடியும் உற்சாகத்தமாக எழும்பு, மறுபடியும் விசுவாசத்தில் வாங்க, மறுபடியும் இயேசுவை நோக்கி கூப்பிடு. இயேசு உங்களுக்கு சத்தத்தை தருவார், உங்கள் அற்புதங்களை செய்வார், உங்களுக்கு ஒரு அதிசயத்தை நன்மையும் இயேசு செய்வார். கலங்காதிருங்கள், நம்பிக்கை மட்டும் விடாதபடி இருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. கண்களை மூடி ஜெபிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளில் இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் சில நம்பிக்கை இழந்து போய் இருக்கலாமப்பா. காத்திருந்து சோர்ந்துட்டேன்னு சொல்லி சோர்ந்து போய் இருக்கலாமப்பா. எப்படி தான் இருந்தாலும் மறுபடியும் அவர்களுக்கு நீர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறீர். யாரெல்லாம் இப்பொழுது மறுபடியும் உம்மை கூப்பிட ஆயத்தமாக இருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் என்ன காரியத்தில் அவங்களை எதிர்பார்த்து, அற்புதத்தை எதிர்பார்த்து, நன்மையை எதிர்பார்த்து, விடுதலை எதிர்பார்த்து செபித்து கொண்டு இருக்கிறார்களோ, இனி என்னென்ன காரியத்துக்கெல்லாம் எனக்கு இது ஜெயம் வேண்டும் என்று கேட்கிறார்களோ அத்தனை பேருக்கும் அற்புதம் செய்யுங்க. யாராக இருந்தாலும் சரி, கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று வேத வசனம் சொன்னபடி கேட்கிற உமது பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் அற்புதங்களை செய்யுங்க, அடையாளங்களை செய்யுங்க.
நன்மைகளை செய்யுங்க. அப்படி செய்ய போகிற நல்ல தயவுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கலங்கா தேவப்பிள்ளை, கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார்.